மெதடிஸ்த தமிழ் சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கொழும்புக்கு மெதடிஸ்த திருச்சபை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி சிந்திக்க நடவடிக்கைகளை எடுக்க அர்ப்பணித்திருக்கின்றது. சபை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இன்றைய வழிபாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாக வைத்து எங்கள் சபையின் ஆண்கள் சங்கத்தினாலே நடாத்தப்படுகின்றது. சங்கீதம் 24:1-10. பூமி அதன் நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசுவாசித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தாவே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் மகிமையின் ராஜா. அல்லேலூயா. கர்த்தரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரை துதித்து சில பல்லவிகளை பாட போன்றோம். அதற்கு ஆரம்பமாக அல்லேலூயா கர்த்தரே என்ற பாடலை நாங்கள் சேர்ந்து பார்ப்போம். அவர் நடந்த செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்ய வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடு வீணையோடு கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். காலமும் கைத்தாளமும் புலம்பிட துதியுங்கள். காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியடரே எங்களுடன் அனைத்தோரை துதியுங்கள்.
உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் படித்தே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிறப்புகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களே இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் கழுவின துதியுங்கள். தூதர்களே தோழிகளே தேவனை துதியுங்கள். தலைமுகத்தை காப்பாற்றோம் இரவுவர் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தமானவர். அவர் எங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து காத்து வழிநடத்தி எங்கள் வாழ்க்கைகளை நன்மையிலான் பிறப்பிறக்கவனாய் இருக்கிறார். நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து நாங்கள் துதிவழிக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் யாவரும் எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாங்கள் சேர்ந்து பாடி ஆண்டவரை இந்த காலை வழியிலே துதிப்போம். நீ செய்த நன்மைக்கே நீ செய்த நன்மைக்கே அடங்கா ஸ்தோத்திரம் அது கீழுள்ள ஆதாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. வானங்கள் யாவும் அது கீழுள்ள ஆதாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்று நான் யாவும் கடுக்காத்து கனி சூழல் நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. காட்டில் வாழ்கின்ற யாவும் கடுக்காத்து கனி சூழல் நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே.
கர்த்தரை நாங்கள் நன்றியுள்ள உள்ளத்தோடு துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வழியில் இன்னும் ஒரு பாடலை நாங்கள் சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஈரே. வானத்தையும் பூமியையும் சரத்தையும் எங்கள் ஜீவனுடைய தாப்பினை ஆண்டவரை உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சுற்றுச்சூழல் நாளிலே கர்த்தாவே நீங்கள் இந்த உலகத்தை படைத்தீர்கள். ஆண்டவரே, இதில் வாழும் யாவும் உங்களுடையது. கர்த்தாவே இயேசுவே தாப்பினை, நீங்கள் மனிதர்களை படைத்தீர்கள், நீங்கள் மிருகங்களை படைத்தீர்கள், நீங்கள் வானத்து பறவைகளை படைத்தீர்கள். எல்லா சிருஷ்டிகளுக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தாப்பினே. இயேசுவே தாப்பினே, நீங்கள் எங்களுக்கும் நீங்கள் ரட்சிப்பை தந்து இயேசுவே தாப்பினே, நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து பாவியலா எங்கள் மேல் நீங்கள் கிருபையாக இருந்த கர்த்தாவே, உங்கள் ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவி எங்கள் வியாதிகள் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி இயேசுவே தாப்பினே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில்
எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எங்களுக்கு நீங்கள் எங்கள் வாழ்க்கையை செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே தகப்பனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, எங்கள் ஜீவனோட பிதாவே, எங்கள் ஜீவனோட பிதாவே, ஜீவனோட தேவகுமாரன் இயேசுவே, சாமியானவரே, உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஓய்வு நாள் காலையிலே இயேசுவே தகப்பனே, ஆண்கள் சங்கமாக நாங்கள் சேர்ந்து உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை மகிமைப்படுத்த கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இயேசுவே தகப்பனே, நாங்கள் எங்கள் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நீங்கள் அந்த கிருபைக்காக உங்களை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றையும் உங்களை நாம் மகிமைக்காகவே நாங்கள் செய்து எல்லாவற்றையும் நாங்கள் உங்கள் பிரார்த்தனை எடுக்கிறோம். இயேசுவே தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து எங்களை உங்கள் ரத்தத்தினாலே கழுவி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இயேசுவே உங்களை போல நாங்கள் பரிசுத்தமாக வாழ நீங்கள் ஒருவருக்கும் கிருபைதாரம். விசேஷமாக இயேசுவே தகப்பனே, ஆண்கள் சங்கமாக, குடும்பத்தின் தலைவர்களாக இயேசுவே தகப்பனே, நாங்கள் எங்கள் குடும்பங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளும், உங்கள் ஊழியர்களில் நாங்கள் பங்கு பெற்றோம். நீங்கள் இருக்கிற கிருபைக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்கள் சபைக்காக வந்தாரோம், சபையின் மக்களுக்காக வந்தாரோம். இயேசுவே தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களை நீங்கள் வழிநடத்தும்படியா உங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். முற்றுமுழுதாக இந்த வீதியான வழியை நீங்கள் பொறுப்படுங்கள். உங்கள் தாசன கூட நாங்கள் கேட்க இருக்கும் செய்தியை பொறுப்படுங்கள். இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் பார்த்ததை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் கண்களின் கோட்டையும் அடைக்கலுமான எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீரே நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இன்று நமது சபையாக சுற்றுச்சூழலில் தினனை நினைவு கூறவும், சிறப்பு ஞாயிறு வழிபாட்டிலே ஆண்டவருடைய படைப்பு எதிராக நாம் செய்த குற்றங்கள் பாதிப்புக்குள்ளாக மனம் வருந்துவோம். நம்முடைய நலனுக்காக ஆண்டவர் படைத்த இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க பராமரிக்க தவறியற்றதாக மனம் வருந்துவோம். நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு ஏற்றவாறு இந்த உலகை வளமாக்க தவறியதற்காக, நம்முடைய சுயநலத்தால் மற்றவர் வாழ்வு மறந்து நாம் முன்னெடுத்த அனைத்து விதமான தவறுகளுக்காக, இதனால் இன்று கொரோனா வைரஸ் பரவி பாதிப்பை ஏற்படுத்திய நமது எல்லா தவறுகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். அன்பும் இரக்கமும் மகா பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் தவறி போன ஆண்டவரே சுவாமி, எத்தனை பாவங்களை செய்து இந்த உம்முடைய இயற்கை வளத்திலே ஆண்டவரே எங்களுக்காய் கொடுத்து நாங்கள் அதிலே தவறுகளை செய்த வண்ணமாய் எங்களை மன்னியும் சுவாமி. தேவரே, நாங்கள் இனியும் ஆண்டவரே இந்த இயற்கை வளர்ப்பிலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அழிவுக்குள்ளாய் செய்யாதபடி நாங்கள் மனம் வருந்தி உமது பாதத்திலே எங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியா இயேசுவின் மூலம் ஜெப வேண்டி நிற்கிறோம். என் தூயம்பின் நல்ல தகப்பனே, நாம் பரமண்டலத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அந்தண்டு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு போடாதபடி தீமையும் விரிச்சுக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்கள் தொடக்கம் 17ஆம் வசனங்கள் வரை. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனங்கள் வரை. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நனவுமான சகலவித விருட்சங்களையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதெனிலிருந்து ஒரு நதி ஓடி
அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிலோராவும் கோமேத கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இரேக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு தைபிராத் என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாதி ராஜாவே, நேற்றும் என்றும் மாறாதவரே, வாக்குத்தத்தத்தின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த தேவனே, பரலோகத்தில் இருக்கிறவரே, வாக்குத்தத்தத்தின் தகப்பனே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஜீவிக்கிற தேவனே, துதிக்கிறோம். நீர் தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, பாதுகாவலுக்காக, இருப்பிடத்துக்காக, இந்த ஐக்கியத்துக்காக உங்களுடைய நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் நேற்றும் மாறாத தேவனாக இருக்கப்படியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஜீவனுடைய தேவனாக இருக்கப்படியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றியோடு சுவாமி, நீ தந்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காக சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தமைக்காக நன்றுடனே சோதிக்கிறேன் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வானத்தையும் பூமியும் மனசாகிப்பட்ட கர்த்தாவே, மறுபடியும் மாந்தரமான ஓய்வெடுத்து காலையிலே சுவாமி தூக்கி முடியாத நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்கூடாத அருமையான காலை நேரத்தை தந்திருப்பேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பின் தகப்பனே, எங்கே நாம் நிமித்தம் 2 பேரோ 3 பேரோ கூடுகின்றோ ஒரு மத்தியில் நான் பார்க்கும் தேவனே, நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிற சுவாமி. தேவனாக சுவாமி, நாங்கள் கர்த்தாவே ஒரு குடும்பமாக ஒன்று கூடாவிட்டால் ராஜா, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் நீ தேவனாக இருக்கப்படியால் ராஜா, நாங்கள் ஒரு குடும்பமாக உங்களுடைய பாத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. பரிசுத்தாவியானவரே, நன்மையான காலை போயிலே சுவாமி, எத்தனையோ மக்கள் கர்த்தாவே உலக பிராரமான காரியங்கள் காய்க்கப்பட்டு அடைந்து திரியும் வேளையிலும் எங்களை பிரித்தெடுத்து கர்த்தாவே, இந்த அதிகாலையிலே இந்த காலையிலே சுவாமி உங்களுடைய பாத்திரத்தை வந்து தூக்கும்படியாக திரும்பிக்காக தேவக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அன்பானே சுவாமி, நன்மையான போரிலே சுவாமி, எத்தனையோ பேர் உங்களோடு இல்லாமலும் உடுக்க வஸ்திரங்களாலும் இருக்கலாம் இருப்பாரு ராஜா. அப்படியான ஒரு நீரை பூசித்து வெள்ளத்துறையாக்கிறோம் ராஜா. அதே வேளையில் கர்த்தாவே, உலக சமாதானத்தை கட்டிடும் சுவாமி, நாட்டுக்கு நாடு ராஜ்யத்துக்கு ராஜ்யம் இருக்கும் பிரச்சனையில் அறிகிற தேவனாக சுவாமி. சமாதானத்தின் தேவனாகி நீரே நாட்டுக்கு நாடு இருக்கும் பிரச்சனையெல்லாம் நீக்கி சமாதானத்தால் ஆட்சி குடும்பியாக தெரிகிறேன் ராஜா. அதே வேளையில் கர்த்தாவே, எங்கள் இலங்கை நாட்டுக்காகவும் ராஜா, எங்கள் நாட்டின் நிலுவையில் ஊட்டி காண்கிற தேவனாக சுவாமி. சமாதானத்தின் தேவனாகி நீர் சுவாமி, சமாதானத்துக்காக இந்த பாவங்களை மாறினாவது பிறகு ராஜா, எங்கள் நாட்டுக்கு சமாதானத்தை கட்டிடும் விசேஷமான நாட்டிற்கும் சகலமான பிரச்சனைகளை நீர் அறிகிறீர் ராஜா. கர்த்தாவே, இந்த சமாதானத்தால் எங்கள் நாட்டை ஆட்சி புரிமையாக செய்கிறோம். விசேஷமா எங்கள் நாட்டின் ஜனாதிபதிக்காக அவருக்கு வேசி ஒவ்வொரு காவலும் ராஜா, ஒவ்வொருடைய முகங்களை காண்கிறீர் ராஜா. மனிதனும் முகத்தை பார்க்கலாம், நீரோ உள்ளங்களை பார்க்க தேவனாக சுவாமி. கர்த்தாவே, எங்கள் நாட்டுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ராஜா. ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு கர்த்தாவே நீதியாக நியாயமாக நாட்டை சமாதானமாக நடத்த அவருக்கு ஞானங்களை கருத்து கட்டளையிடுவதாக செய்கிறோம் ராஜா. அதே விதமாக இந்த வழியில் கர்த்தாவே சுவாமி, வியாதிஸ்தருக்கு அவர்களும் சுவாமி எந்தெந்த வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் உருப்படி சுகத்தையும் கருத்தையும் கட்டளையிடும் ராஜா. விசேஷமான கர்த்தாவே, கிறிஸ்தவர்களுக்கு சுமான பிரசவத்தை கட்டளையிடும் ராஜா. தொழிலாளர்கள் தொழிலாளர்களை கட்டளையிடும் சுவாமி.
திருமணத்துக்காக காத்துக்கு வாலிபுகளில் கேட்ட மனவாள மனவாட்டி ஆயத்தி கட்டி கொடுத்தோம் சுவாமி. உள்ளே இருந்து கவலையோடு இருக்கும் மக்களுக்கு கத்தாவே அந்த ஆபிரகாம் சாராவை சந்தித்த தேவன் அப்படியான ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து ராஜா, ஒவ்வொரு சகோதரரையும் சந்தித்து அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கட்டிருந்தார் ராஜா. அவனமாக இந்த வழியில கத்தாவே சுவாமி தேவன கத்தாவே இந்த வயசுக்காக ராஜா, இந்த வயசு கத்தாவே எத்தனையோ மக்கள் ராஜா எத்தனையோ கஷ்டத்துக்குள்ளாக ராஜா, விசேஷமா எத்தனையோ பேர் கத்தாவே தங்கள் காரியங்களை இழந்து கத்தாவே துக்கத்தோடும் துயரத்தோடும் இருப்பார் ராஜா. அப்படியான அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கொடும், அவர்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை கட்டிடும், அவருடைய தேவையை சந்தியும் ராஜா. விசேஷமான கத்தாவே சுவாமி இந்த வயசு கத்தாவே இவ்வளவு பிள்ளைகளாக நீங்கள் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக கொண்டாடும் சொல்றோம் ராஜா. திரும்ப கத்தாவே இந்த வயசு கூடுதலா பரவாமல் கட்டுப்பாடு சுவாமி நாங்களும் கத்தாவே சுதந்திரமாய் கடுமையை செய்ய வேண்டிய வலியுறுத்தி திறமையா செஞ்சிடும் ராஜா. அதே விதமாக தங்காலே உலக சபையில் காவலும் ராஜா, ரேடியோ மூலமாக பத்திரிகை மூலமாக மற்றும் என்னென்ன விதமாக உடைய ஊழியத்தை செய்கிறார்கள் ராஜா. அவர்களும் கத்தாவே தங்கள் ஊழியர்களை உத்தமும் உண்மை நேர்மையுமா செய்ய கொடும் கத்தாவே. விசேஷமா கத்தாவே உலகில் எங்கள் வேறு சபைக்காகவும் ராஜா, அந்த சபையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டு கொடும் ராஜா. அன்று ரெவரண்ட் ஜோன் வெஸ்லி இவ்வளமா ஒரு மறுமலர்ச்சிக்காக வந்தார் ராஜா. அவனமாக எங்களுடைய சபையிலே குறைபாடுகள் நிறுத்தி செய்து ராஜா ஆவிக்குரிய சரியாக பலப்படுத்தி வழிநடத்தக்கூடியாக கெஞ்சுகிறேன் சுவாமி. விசேஷமாக எங்கள் பிரதேச சபை இலங்கையில் சபை காவலும் ராஜா, எங்களுடைய பிரசிடண்ட் காவலும் ராஜா, அவருக்கு வேண்டிய ஞானங்கள் கொடுத்து கத்தாவே. எங்களுடைய இலங்கையில் மேல் சபை கத்தாவே ஒழுங்கு கட்டளை ராஜா, அவருக்கு இருக்கும் ஒவ்வொரு போரும் கத்தாவே அவருடைய கடமைகளை உத்தமும் மாசிய மக்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை நல்லபடியாக குடிக்க நீர் வழி நடத்து தருமையா செய்கிறேன் சுவாமி. விசேஷமாக குழுக்குட்டி சபைக்காகவும் ராஜா, சபைக்கு பென்ஃபெஷனுக்காகவும் ராஜா, பிரின்சிபிற்கும் அங்கத்தவருக்காகவும் ஒவ்வொரு பேசுகிறார் அவருடைய தேவையை சந்தியும் குறைகளை நிறைவாக்கும் அவர்கள் குழுக்களுக்கு குறைபாடுகளாக நிவர்த்தி செய்தரும் சுவாமி. அதே வண்ணமாக கத்தாவே இந்த வழியிலே சுவாமி பாடசாலைக்காகவும் ராஜா அதை வழிநடத்தோடு கத்தாவே அவருக்கு ஞானவை கொடுத்து அந்தந்த பொறுப்புகளை செய்யும் ஒவ்வொரு கத்தாவே உத்தமும் காத்துக்கொள்ளும் சுவாமி. அதை எங்களுக்கு தமிழ் சபை கொடுத்து அருமையான போதற்கு செலுத்தும் ராஜா. அவருக்கு சுகத்தை கொடும், பிழத்தை கொடும், அவருடைய எதிர்கால திட்டங்களை ஓட்டி நீர் அறிவீர், அவருடைய எதிர்காலத்தை ஆசிரியத்து கத்தாவே மின்மேல் மூடியத்திலே வளம் பெற்று ஜீவிக்க அவருடைய சபையை ஆவிக்குரிய சபையாக மக்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து வளர்த்து கிருவி ஞானத்தை கற்று காட்டிய சுவாமி. தொடர்ந்து கத்தாவே சுவாமி, தொடர்ந்து ராஜா எங்கள் சபைக்காக மறுபடியும் பாதுகாக்கும் ராஜா. உங்களுடைய கிருவினாலும் பேசுதான் நிரம்பியதும் கத்தாவே இந்த வாரம் முழுவதும் சுவாமி நேரங்களோடு கத்தாவே விசித்தமான கத்தாவே வருகிற வாரம் கத்தாவே நாங்கள் கூடுபட்டும் உங்களுடைய பிரசன்ன உங்களுடைய கிருபை உங்களுடைய தயவு எங்கள் மத்தியிலிருந்து வளர்ச்சி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக இதற்காக சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தி மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்வோடு கிஞ்சி கொண்டாடி வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமென். கொள்ளிப்படி விதேச திருச்சபையானது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சுற்றுச்சூழல் ஞாயிறாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே கூட சுற்றுச்சூழலை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த காலை வழியிலே இயற்கையும் நானும் என்ற தலைப்பின் மத்தியிலே செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயற்கையும் நான் என்ற தலைப்பிலே செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் சுற்றுச்சூழலை பார்க்கின்ற பொழுது இந்த காலத்திலே சுற்றுச்சூழலானது இயற்கையானது பாதிக்கப்பட்டுக் கொண்டு வருவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த சில காலங்களுக்கு முன்பதாக கூட அநேக இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்கள் தவறுகள் நிமித்தமாக எங்கள் சூழல் பாதிக்கப்பட்டு இயற்கைக்கு அனர்த்தம் ஏற்படும் நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் எமக்கு கூறுகின்ற காரியம் என்ன? சுற்றுச்சூழலை குறித்து, அந்த சமுதாயத்தை குறித்து, இயற்கையை குறித்து தேவனின் மத்தியிலே கூறுகிற காரியம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். நாங்கள் வாசிக்கிட்ட வேத பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒரு அருமையான பின்னணியை நாம் பார்க்க காணத்தக்கதாக இருக்கின்றன. தேவனான உலகத்தை உருவாக்கி, உலகத்தில் இருக்கின்ற சகல ஜீவஜந்துகளை உருவாக்கி, சகல மரம் செடி கொடிகளை உருவாக்கி, எல்லாவற்றையும் உருவாக்கிய பின்பதாக தேவன் மனுஷனை தனது சாயலாக உருவாக்குகின்றார்.
தனது சாயலாக உருவாக்கிய தேவன் அவனுக்கு உருவாக்குவதற்கு முன்பதாக அவனுக்கு தேவையான சகலத்தை உருவாக்கி அவனை ஒரு அருமையான இடத்துக்கு அழைத்துக் கொண்டு வருவதை காணுகிறோம். அதுதான் அதை சொல்லப்படுகின்ற ஈதேன் தோட்டம் என்று சொல்லுகின்ற தோட்டமாக காணப்படுகின்றது. தேவனானவர் அவனை அழைத்துக் கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு நதி ஓடுகின்றது, செழிப்புள்ள இடமாக காணப்படுகின்றது. எல்லா விதமான இயற்கையான காரியங்கள் மத்தியிலேயும் அவனை அருமையான ஒரு தோட்டத்திலே அவனை அமர்த்துவதை காணுகின்றோம். அவனுக்கு பின்னணியை பார்க்க எல்லா விதமான தேவையான காரியங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இயற்கை மூலமாக அவன் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட நிலையிலே தேவன் அந்த இடத்திலே அவனை சாதிப்பதை காணுகின்றோம். ஆனா சாதித்த தேவன் ஒரு காரியத்தை தெளிவாக கூறுகின்றார். 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக கூறுகின்றார். ஆனா அந்த இடத்திலே கூட்டி வைக்கின்ற போது எல்லா விதமான காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக நாம் பார்க்கலாம். தேவன் மனுஷன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலையிலே மனுஷன் அபிஷேகம் உள்ள மனுஷனாகவும் ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாக வாழ வேண்டும் என்று விரும்பின தேவனாக அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கின்றார். அப்படி வைக்கப்பட்ட மனுஷன் மத்தியிலே ஒரு காரியத்தை தேவன் தெளிவாக கூறுகின்றார். நீ இந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற 2 விதமான கோரிக்கையை அவர் முன்வைக்கின்றார் அல்லது கட்டளையாக கொடுக்கின்றார். நீ பயன்படுத்த வேண்டும், நீ காக்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது எங்களை கிறிஸ்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயற்கை குறித்த ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் வந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. மற்ற சமயங்களை விட எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தில் அல்லது கிறிஸ்தவர்கள் நாங்கள் விசுவாசிக்கிற காரியம் என்று சொன்னால் உலகமான இயற்கையாக உருவாக்கப்பட்ட காரியம் அல்ல, எதேச்சையாக உருவாக்கப்பட்ட காரியம் அல்ல. தேவனான தன் வார்த்தையை நிமித்தமாக இந்த உலகத்தை உருவாக்கினார் என்பதை நான் நீங்கள் ஏற்றுக்கொள்வதை விசுவாசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி எங்களுக்கு மிகவும் பெரிதான பொறுப்பை தேவன் உலகத்தை மட்டும் கொடுத்திருக்கின்றார். அதை இயற்கையை பாதுகாக்கின்ற பண்படுத்துகின்ற பொறுப்பான காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் இயற்கையை பயன்படுத்துகின்றோம், பண்படுத்துகின்றோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இயற்கையிலே இருந்து அதிகமான காரியம் தேவை என்பதற்காக நாங்கள் நிலத்தை பண்படுத்தி அதிலிருந்து வருகின்ற காரியங்கள் நாங்கள் எங்களுக்கு உபயோகத்துக்காக பாதிக்கிறோம். அதாவது உணவு காரியங்களுக்காக நாங்கள் அதிகமான காரியம் பாய்ப்பது அந்த நிலத்திலே விளைகின்ற விளைச்சலிலே இருந்து நாங்கள் பாதிக்கிறோம். பழங்களாக இருக்கலாம், மற்றது இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் சோதை அதிகமாக உண்டுகின்றபடினாலே நெல் வயல்களாக இருக்கலாம், மரக்கறிகளாக இருக்கலாம், தாவர காரியங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் நிலத்தை பயன்படுத்தும் மூலமாக அதன் இறுதியாக அதன் பலனை அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக நாம் முயற்சி செய்து அதை பண்படுத்துவதில் அதிகமாக கவனம் செலுத்துகின்றோம். ஏனெனில் அதை திரும்பமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது கிடைக்கின்ற பலனை நாங்கள் அனுபவித்த பின்பதாக வருகின்ற காரியம் நிமித்தமாக நாங்கள் அதே இடத்தை அதே இயற்கையை மாசுபடுத்துகின்ற மக்களாக கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உண்ணுகின்ற காரியங்கள், வெளியிடுகின்ற அசுத்தமான காரியங்கள் அல்லது பாதிக்க தேவையில்லாத காரியங்களை நாங்கள் சுற்றுச்சூழலிலே போட்டு விடுவதன் மூலமாக அல்லது வீசி விடுவதன் மூலமாக அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதை நாங்கள் ஒருவருமே அதை பெரிதாக யோசிப்பதில்லை. என்னுடைய பிளேட்டிலே இருக்கிற சாப்பாட்டு நீதியை அது வெளியிலே கொட்டினால் காண்கின்ற ஒரு சிந்தனையின் மத்தியிலே நாங்கள் வாழ்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் வெளியிலே கொட்டுகின்ற பொழுது அது இயற்கைக்கு எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருவது என்பதை குறித்து நாங்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் கிறிஸ்தவ மக்களாக நான் நீங்களும் அதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் எங்களுக்கு கூறுகின்றோம். ஆனால் அதை குறித்து நாம் கவனத்தில் கொள்வதில்லை. பாதுகாக்கவும் உங்களை திருவள்ளுவர் அழைத்தார் என்பதை குறித்து நாம் யோசிக்கிற பொழுது நாங்கள் எதற்காக பாதுகாக்க வேண்டும், எதை பாதுகாக்க வேண்டும் என்பதை கேள்வியின் மத்தியிலே ஏற்படலாம். அந்த இடத்திலே தான் வருகின்றது உக்குரானத்துவம் அல்லது ஸ்டுவர்ட்ஷிப் எங்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களுக்கு வருகின்றது. இயற்கையை குறித்ததான உக்குரானத்துவம் இங்கே எங்கள் மத்தியில். உக்குரானத்துவம் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம்
எங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு காரியத்தை இன்னும் ஒருவர் எங்களுக்கு அதை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதை சரியான விதத்தில் பாவித்து பயன்படுத்தி அதை விருத்தி செய்து மீண்டுமாக அவர் கேட்கின்ற பொழுது அதை வருகின்ற பொழுது அதை மீண்டுமாக அவர் பரிபூர்வமாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எங்க திருச்சபையில் ஸ்டுவர்ட்ஷிப் குறித்து அதிகமாக கதைப்பது சகஜமான காரியம் என்று சொன்னால் ஸ்டுவர்ட்ஸ் இருக்கின்ற எங்கள் சர்ச்சஸ்ல எல்லா விதமான காரியம் கவனித்துக் கொள்வார்கள். அது திருச்சபை மக்களுடைய காணிக்கை மூலமாக அவர்கள் கவனிப்பதை போன்று அதே விதமான உட்புறாணத்துவம் இயற்கையை குறித்து வேண்டும் என்பது வேறாமல் ஒரு தெளிவாக கூறுகிறது. ஆகிய உட்புறாணத்துவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சொந்தம் அல்லாத எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் எப்படியாக நான் நிறைவேற்றுகிறேன். உலகமும் இயற்கையும் தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவனானவர் அவருடைய சாயலை உருவாக்கி தான் செய்ய வேண்டிய காரியத்தை அல்லது தான் நினைக்கின்ற காரியத்தை மனிதன் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு உலகத்தை மத்தியில் ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே தேவன் இயற்கை எவ்வளவு தூரம் நேசித்தாரோ, இயற்கை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினாரோ அதே மண்டமாக நாங்கள் அது உருவாக்கப்பட்ட இயற்கையான காரியங்களை பாதுகாக்க வேண்டிய முற்பொறுப்பாக வேண்டும். ஆகவேதான் இந்த ஸ்டுவர்ட்ஷிப் முக்கியமாக கிறிஸ்தவ மத்தியிலே இது நிச்சயமாக கட்டாயமாக தேவையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இயற்கையை பாதுகாக்க சொல்கிற பொழுது நாங்கள் எல்லோருமே ஆபீஸ்ல வேலை செய்கிற மக்களா இருக்கின்றோம். நாங்கள் அலுவலகம் முடிந்து வீடுக்கு செல்கின்ற பொழுது அனைவரும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார்கள். அவரிடம் சில வேலைகள் ஆபீஸ் திறப்பை கொடுத்துட்டு வருவோம். அடுத்த நாள் காலையில வரைக்கும் அந்த பில்டிங்ல இருக்கிற காரியங்கள் யாவற்றுக்குமே அந்த செக்யூரிட்டி கார்டு என்று சொல்லுகிற மகன் அந்த சகோதரன் தான் பொறுப்பாயிருப்பார். அடுத்த நாள் காலையிலே வந்து எங்களுடைய தலைவர்கள் நாங்கள் யாரும் திருப்பு எடுக்கின்ற வரைக்கும் ஏதாவது ஒரு அழிவு ஏற்பட்டால், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், ஏதாவது சாமான் உடைக்கப்பட்டால், நிர்மூலமாக்கப்பட்டால் அதில் அந்த இடைவெளி இருக்கின்ற செக்யூரிட்டி கார்டு அந்த பாதுகாவலர் வந்து அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அதே மனமாக இயேசுக்கு ஆண்டவர் எங்களை உருவாக்கி இருப்பதாக உலகத்தை எங்களுக்கு பாடம் கொடுத்து இயற்கையை ஒப்புக் கொடுத்து அவர் திரும்பி வருகின்ற பொழுது இந்த இயற்கை அழிக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய மக்கள் கிறிஸ்தவராகிய நானும் நீங்கள் மாத்திரம். உலகத்தை பொறுத்தவரையிலே இயற்கை அழிவு ஏற்படுகிறது சொல்லி நாங்கள் சமூக கல்வியில கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இயற்கை அழிகின்றபடினாலே மரங்களை நாட்ட வேண்டும். மரம் நாட்டு விழாக்கள் பாடசாலைகள் நடக்கின்றன, திருச்சபைகள் நடக்க எல்லா இடங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக இயற்கை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மரங்கள் தரிப்பதன் மூலமாக மழை இல்லாமல் போகின்றது, மழை இல்லாமல் போகின்ற வறட்சி ஏற்படுகின்றது, எதிர்பாராத காலங்களில் மண் சரிவு ஏற்படுகின்றது என்று சொல்லி இயற்கை அனர்த்தங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக உலகத்துக்கு அனைத்து மக்களும் இப்பொழுது மரம் நடுகையில் மற்ற காரியங்களில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சிந்தனை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே யாப்பிலே கூட நான் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற யாப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது கிறிஸ்தவ மாத்திரமல்ல உலகத்திற்கு அனைத்து மக்களும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிறதான சட்டத்தின் மத்தியிலே இந்த யாப்பிலே கூட அது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட மீறாக யாப்புக்காக நாங்கள் இயற்கையை பாதுகாக்க போகின்றோமா அல்லது தேவடிகளை கட்டளையிட்டபடியினாங்க அல்லது தேவடிகளை கொடுத்த பொறுப்பின் நிமித்தமாக நாங்கள் இந்த இயற்கையை பாதுகாக்க முயற்சிக்க போகின்றோமா? இதை மத்தியில் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. நான் எதற்காக இயற்கையை பாதுகாக்க முயற்சிக்கின்றேன்? ஆண்டவரின் கட்டளையிட்டபடியினாலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்பின் நிமித்தமாக அதை நிறைவேற்றுகிறவராக நான் இதை செய்கின்றேனா அல்லது இயற்கையை அழிந்து போகின்றதே, இலங்கையில் ஒரு சட்டம் இருக்கின்றது அதற்காக நாங்கள் பயந்து நாங்கள் செய்கின்றோமா? நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை வேதாந்தத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எல்லா காரியம் நான் விரும்பியவராக செய்ய வேண்டிய மக்களாக இருக்க கடமைக்காக கட்டுப்பாட்டுக்காக செய்யாமல் இயற்கையை நேசிக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதாந்தம் மத்தியிலே எதிர்பார்க்கின்றது. உதாரணம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக கூறுகின்றது. 20ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுக போட்டிருக்கும் போது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக.
அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே. ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனுக்கானவைகள். புசிக்கிறது கேட்டு கனி கொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டளித்து உங்களோடு நீ யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதுக்கு எதிராக உத்தரம் போடலாம். ஆனால் தெளிவாக கூறுகின்றார், நீ இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிற பொழுது, யுத்தத்துக்களை சென்று மக்களை ஆக்கிரமிக்கிற பொழுது கூட ஒரு மரத்தை வெட்டுகிற உரிமை இல்லை, தகுதி இல்லை, நான் அதை கட்டளையாக கொடுக்கிறேன் என்பதால் வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்கிற பொழுது, இன்னொரு பிரதேசம் ஆக்கிரமிக்கிற பொழுது கூட ஒரு மரத்தையும் வெட்டுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அதிலே இருக்கிற கனிகளை புசிக்கலாம், ஆனால் மரத்தை வெட்டாதே என்று சொல்லி வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. நீ வெட்டுகின்ற மரம் எப்படியா இருக்க வேண்டும்? கனி கொடா கொடுக்கப்பட முடியாது, பட்டுப்போன மரத்தை மாத்திரம் நீ வெட்டலாம் என்று சொல்லி பழைய மலேசிய மக்களுக்கு தெளிவாக கூறுவதை காண்கின்றோம். பாதுகாக்கின்ற பொழுது வேறு யாரும் வெட்டுகின்றார்கள் சொன்னால் நாங்கள் என்ன செய்ய இருக்கின்றோம்? அதிகமான கிறிஸ்தவர்கள் நாங்கள் போய் இயற்கையை நாங்கள் அழிப்பதில்லை, நாங்கள் மரங்களை அழிப்பதில்லை, மண்ணை வெட்டுவதில்லை, ஆற்றினை போய் மண் தோண்டி எடுப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக செய்வதில்லை. ஆனா அதிகமான மக்கள் தங்கள் பிசினஸுக்காக, தங்கள் லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக அதிகமான காரியம் செய்து நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எப்படியாக இயற்கையை பாதுகாக்க முடியும்? அப்படி மற்றவர்களால் இயற்கை பாதிக்கப்படுகின்ற பொழுது நான் உண்மையிலே இயற்கை குறித்து கரிசனையுள்ள மக்களா இருப்போமா இருந்தால் அது தவறான காரியம், அது பிழையான காரியம், தேவனுக்கு விரோதமான காரியம் என்பதை குறித்து நாங்கள் நிலைநாட்ட நாங்கள் முயற்சிக்க வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். கடந்த காலங்களில் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு கப்பல் வந்து சேதமடைந்தபடினாலே அதிலே இருந்து வெளியான ரசாயன காரியங்கள் எங்கள் நீர் மட்டத்தை அழித்தது, அதில் நீர்கள் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பத்திரிகையை பார்த்தோம். எத்தனை கிறிஸ்தவ மக்கள் அதை குறித்து கரிசனை கொண்ட மக்களாக இருந்தோம். அது நாங்கள் மீன் சாப்பிடாம இருக்க பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் சாப்பிடாம மீன் சாப்பிடாம விட்டு அதுக்கு ஒரு 3-4 மாசம் அது கலைஞ்சு போச்சு, மீன் சாப்பிடாம இருக்கும். ஆனா மீன் அழிவதை குறித்து அந்த இயற்கையை அழிக்கப்பட்டது நிமித்தமாக அதிலே ஏற்படுகின்ற குரல் சொல்வார்கள். அதுகளை கூறினார்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் எடுக்குமா அதுக்கு மீண்டுமாக அது வளர்ச்சி அடையும். ஒரு சிறிய 1 நாள் 2 நாட்கள் ஏற்பட்ட அழிவானது 20 வருடங்களை எங்களை அழித்து விட்டது. அப்படிப்பட்ட நேரங்களிலே கிறிஸ்துவ மக்களாக நானும் நீங்களும், கிறிஸ்தவ சபையாக நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மற்ற அநேகமான நிறுவனங்கள் இதற்கு எதிராக குரல் எழுப்பியது. அதை ஏதாவது செய்து நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், அதை எங்கள் பிரதேசத்திற்கு வெளியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதிகமாக வேறு வேறு நிறுவனங்கள் இதை குறித்து கரிசனை கொண்டது. ஆனால் திருச்சபையாக நானே நீங்கள் சத்தம் இல்லாமல் அமைதியாக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இதிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், மீனவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களுக்கு மீன் சாப்பிடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கிறதான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கின்ற மக்களாக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவின் அருமையானவர்களே, நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கூட நாங்கள் அழிக்காமல் இருந்தாலும் கூட நாங்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது வேதாகமத்தை அடிப்படையாக சத்தியத்தை கொண்டு நான் அதற்கு குரல் கொடுக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம் என்பதை நான் சிந்திக்கின்றேன். அதுக்காக நான் போய் ரோட்ல இருந்து சந்தையில இருந்து சத்தம் போடக்கூடிய சொல்லவில்லை. இது தவறான காரியம். இதிலே இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நாம் திருச்சபை மக்களாக நாங்கள் வர வேண்டும். என்னுடைய மக்கள், என்னுடைய சபை மக்கள் மீன் பிடிக்க போவது அதனால ஆபத்து இல்லை, என்னுடைய சபை மக்கள் மீனவர்கள் அல்ல, ஆக என்னுடைய சபை மக்களுக்கான வருமானம் குறையவில்லை என்று சொல்கிறதா அந்த சிந்தனையை விட மேலெழுந்த சிந்தனை இயற்கை அழிக்கப்பட்டிருக்கின்ற இயற்கை அழிப்பின் நிமித்தமாக அதிகமான மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள்,
அவர்கள் வாழ்வதாரம் அழிக்கப்பட்டது, சிறளிக்கப்பட்டது. இப்படி அநேக காரியங்கள் ஒரு ஒரு அழிவு நிமித்தமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் செய்கின்ற காரியம் என்ன? அதற்கு நாங்கள் திருச்சபை மக்களால் நாங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? மரம் நாட்டு இலகுவான காரியம். ஒரு மரத்தை நாட்டி விட்டு 9 மரத்தை வெட்டுகிற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மரத்தை வெட்டுவோம், ஒரு மரத்தை நட்டு விட்டு 9 மரத்தை வெட்டுவோம். வெட்டுறதெல்லாம் பேப்பர்ல போடுவாங்க, நாட்டுகளை மட்டும் நான் பேப்பர்ல போடுவோம். மரம் நாட்டால் அதே வாட்ஸ்அப்ல போடுவோம். ஆனால் அழிவை கொண்டு வருவதற்கு வாட்ஸ்அப்ல போடுவதில்லை. நாங்கள் சுகாதாரத்தை நான் விளங்கி விட்டேன். நதிகளை பார்க்கின்றபடி இலங்கையில் இருக்கிற எந்த ஆற்றை பார்த்தாலும் குப்பையும் கூலமும் அதிகரித்து ஆறுகளாக காணப்படுகின்றது. எந்த ஒரு ஆற்றிலையும் தெளிவான தண்ணீரை பார்க்க முடியாது. ஏன்? நாங்கள் போய் எல்லா விதமான குப்பை கலசங்களும் எல்லா வித மூர்த்தியான காரியங்களும் அந்த ஆற்றில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆக அதில் வாழ்கிற மீன்கள் கூட சுகாதாரமான மீன்களாக காணப்படவில்லை. அந்த தண்ணீரை குடிக்கிற மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எங்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கிற சில இடங்களில் அந்த ஆற்று தண்ணீரை குடிக்கிற மக்களாக இருக்கின்றார்கள். எங்கள் ஃபேக்டரிஸ் வெளியே வருகிற அசுத்தமான காரியங்கள் ஆறுகளை கலக்கப்படுகின்றன. அந்த பிரதேசங்கள் அழிக்கப்படுகின்றன. அதை குறித்து நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். ஆகவே உலகமும் அனைத்தும் தேவனுக்கு சொந்தமான காரியம். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க பார்க்கணும். இது தேவனுக்கு சொந்தமான காரியம். இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வீதிகளும், ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு மரங்களும் தேவனுக்கு சொந்தமான காரியம். இது எனக்கு சொந்தமான காரியம் அல்ல. ஆறுகளை தேவனுக்கு சொந்தமான காரியம். தேவன் எங்களுக்காக உருவாக்கிய காரியம். சுத்தமான நிலையை பருக வேண்டும், சுத்தமான நிலையை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் இயற்கையின் மூலம் எங்களுக்கு உருவாக்கிய காரியங்கள். ஆகிய கிறிஸ்துவில் அழகானவர்களே, நான் ஒரு சங்கீதக்காரன் உலகம் அனைத்தும் அவருடைய சொல்லி சங்கீதக்கார புத்தகத்தில் பார்க்கின்றோம். உலகம் அனைத்தும் தேவனுடைய அறிந்தால் தேவன் அறிகின்ற பொழுது நான் உட்குணத்துவமாக இருப்போமா என்று சொன்னால் அது சரியான தேவனுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு காரியத்தை சொல்கின்றார். நிலத்தை விற்கவும் வேண்டாம் சொல்கின்றார். இயற்கையை பாதுகாப்பது சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்னொரு பக்கத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பழைய ஏற்பாடு கூறுகின்றார், நீங்கள் 6 வருடங்கள் இந்த தொடர்ச்சியாக பயிர் செய்யுங்கள். 7வது வருடத்தில் நீங்கள் பயிர் செய்ய வேண்டாம், அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுங்கள். 8வது வருடத்தில் நீங்கள் திரும்பமாக பயிர் செய்ய ஆரம்பிக்கலாம். 25 அதிகாரத்தில் தெளிவாக கூறுகின்றார். ஆனால் 6ஆம் வருடத்தில் பாருங்கள், 6ஆம் வருடத்திலே 3 வருடத்திற்கான பயிரை தான் விளைய செய்வார் என்று சொல்லி வேறாக தெளிவாக கூறுகின்றது. 7ஆம் வருஷம் 8ஆம் வருஷத்துக்கு ஆனால் முழு பயிரும் விளைய செய்வார் என்று சொல்லி வேறாகத்தில் தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அதற்கு முன்பதாக பார்த்தால் நிறைய காரியங்கள் சொல்லப்படும். இதை செய்யுங்கள். அது தேவன் மத்தியில் இயற்கை கட்டுப்பாடு இருக்கின்றன. ஆனால் நாங்கள் இயற்கையை அழிப்பதன் மூலமாக அநேகமான பாரதூரமான காரியங்களை நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது காண்கின்ற பொழுது மண் சரிவுகள் ஏற்படுகின்றன, வெள்ளம் ஏற்படுகின்றது, வறட்சி ஏற்படுகின்றே. எதற்காக? நாங்கள் இயற்கையை அழித்தபடினாலே. ஆக நாங்கள் வருகிற சமுதாயத்துக்கு கொடுக்கின்ற காரியம் என்ன? நாங்கள் இங்கிருந்து நாளை மறுத்து போகிறோம். வருகின்ற சமுதாயத்துக்கு நாங்கள் இயற்கையை கொடுத்திருக்கிற ஐடியாஸ் அல்லது சிந்தனை என்ன? இதை இருக்கிறது அவர்களை பாதுகாக்க போகுது என்பது குறித்து நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றோமா? எங்களுக்கு பின்வருகின்ற சமுதாயமானது சுகத்தில் வாழவனமா இருந்தால் இயற்கையை பாதுகாக்கின்ற பொறுப்பு எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஆகிய கிறிஸ்துக்குள்ளான தேவ பிள்ளைகளே, தேவன் எங்களை இயற்கையை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சிந்திக்க வேண்டிய காரியம் என்று சொன்னார், பண்படுத்த வேண்டிய நிலத்தை நான் எப்பொழுது பண்படுத்தாமல் இருந்திருக்கின்றேன் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். பாதுகாக்கப்பட வேண்டிய நிலத்தை இயற்கையை நான் எப்பொழுது நான் அழைத்திருக்கின்றேன்.
இயற்கை பாதிக்கப்படுகிற பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், அதை நான் குரல் கொடுத்திருக்கின்றேனா, அது பிழையான காரியம் தவறான காரியம் என்பதை குறித்து நான் எடுத்து வைத்திருக்கின்றேனா, அதை நான் நீங்கள் செய்ய வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். நான் கிறிஸ்தவ மக்களுக்கு தான் உலகத்தை குறித்து மிக பெரிதான பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கின்றார். எந்த சமயத்திலும் கொடுக்காத இயற்கையை பாதுகாக்கின்ற, இயற்கையை வளப்படுத்துகின்ற பெரிதான பொறுப்பை எனக்கு மாத்திரமே தேவன் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நான் இந்த வார்த்தை குறித்து சிந்தித்து பார்ப்போம். இயற்கை குறித்து நான் என்ன செய்கின்றோம், எந்த விதமான சிந்தனை நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய மக்களாக இருக்கின்ற பிரதேசத்திலே இருக்கின்ற இயற்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முயற்சிப்போம். நாம் ஒவ்வொருவரும் நாம் இருக்கின்ற இடத்தை நாம் பாதுகாக்கிற பொழுது, இயற்கையை பாதுகாக்கிற பொழுது மற்ற மக்களும் சேர்ந்து நாங்கள் முழு இலங்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கான காரியங்கள் நடைபெறுவதாக இருக்கும். ஆகவே நாம் தலையை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் 2 காரியங்கள் குறித்து நாங்கள் சிந்தனையில் தீர்மானம் எடுப்போம். பண்படுத்தப்பட வேண்டிய இடத்தை நான் பண்படுத்தி இருக்கின்றேனா, பாதுகாக்கும்படியாக தேவன் ஒப்புக் கொடுத்த காரியத்தை நான் இப்பொழுது பாதுகாக்காமல் இருந்திருக்கிறேன். அந்த ஒரு நிலையை நான் சிந்தித்து பார்ப்போம். அதை தேவ சமூகத்தை கொண்டு வந்து வைப்போம். இனிமேல் வருகின்ற காலங்களிலே இயற்கையை குறித்து நாங்கள் கரிசனைக்குள்ள மக்களாக, இயற்கையை பாதுகாப்பு வருகின்ற பொழுது கரிசனையுள்ள மக்களாக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவைகளை வழிநடத்த வேண்டும் என்பதாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சுவாமி, இந்த காலவழக்கம் நன்றி செய்து துதிக்கிற சோசரிக்கிற சுவாமி, இயற்கையை குறித்து கொடுத்திருக்கிற பொறுப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து கத்தால் இயற்கை பாதுகாக்கிற மக்களாக, உக்ரானத்துவம் உள்ள மக்களாக நாம் ஜீவிக்க நீரை ஒருவருக்குள்ள வழிநடத்த வேண்டும் என்று ஆண்களை ஈர்ப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இனியானத்தை துறவழிக்கிறார்கள். இந்த வாழ்க்கை நீர் தந்தது, அதில் மரங்கள் நீர் வைத்தது. கடைசியாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பாடுவேன் பாடுவேன் உம்மையே, பாடுவேன் பாடுவேன் உம்மையே, சிந்திப்பேன் சிந்திப்பேன் உம்மையே, என்று வனிலானும் சுத்தம், என்று வனிலானும் சுத்தம். இந்த நாவும் நீ தந்தது, அதை வார்த்தை நீர் வைத்தது. இந்த நாவும் நீர் தந்தது, அதை வார்த்தை நீர் வைத்தது. இந்த ஞானம் நீர் தந்தது, என்று வனிலானும் சொந்தம், என்று வனிலானும் சொந்தம். பாடுவேன் பாடுவேன் உம்மையே, பாடுவேன் பாடுவேன் உம்மையே, சிந்திப்பேன் சிந்திப்பேன் உம்மையே, என்று வனிலானும் சொந்தம், என்று வனிலானும் சொந்தம். இந்த உடலும் நீ தந்தது, அதில் உயிரும் நீர் வைத்தது. இந்த உடலும் நீ தந்தது, அதில் உயிரும் நீர் வைத்தது. இந்த உலகம் நீ தந்தது, என்று வனிலானும் சொந்தம், என்று வனிலானும் சொந்தம். பாடுவேன் பாடுவேன் உம்மையே, பாடுவேன் பாடுவேன் உம்மையே, சிந்திப்பேன் சிந்திப்பேன் உம்மையே,
என் தேவனே நானும் சொந்தம், என் தேவனே நானும் சொந்தம். இந்த வாழ்க்கை நீ தந்ததே, அதில் வளங்கள் நீ வைத்ததே. இந்த வாழ்க்கை நீ தந்ததே, அதில் வளங்கள் நீ வைத்ததே. இந்த வாழ்க்கும் நீ தந்தது, என் தேவனே நானும் சொந்தம், என் தேவனே நானும் சொந்தம். பாடுவேன் பாடுவேன் உம்மையே, பாடுவேன் பாடுவேன் உம்மையே, சிந்திப்பேன் சிந்திப்பேன் உம்மையே. என் தேவனே நானும் சொந்தம், என் தேவனே நானும் சொந்தம். செபிப்போமா. எங்களை நேசிக்கின்ற என் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் இந்த வழிபாட்டிலே நாங்கள் இணைந்து கொள்ள உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய வார்த்தைகள் தருகின்ற அழைப்புக்கு நாங்கள் செவிசாய்க்க கிருபையாய் இந்த நாளை நீ தந்ததுக்காய் ஆசீர்வதித்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கொழும்பின் திருச்சபை சமூகமாக சுற்றுச்சூழல் தினமாய் இந்த தினத்தை நாங்கள் அனுசரிக்க, நீர் எங்கள் வாழ்வில் தந்த படைப்புகளை வளங்களை குறித்து சிந்திக்க, அவற்றின் ஊடாக நீ நமக்கு தருகின்ற அழைப்பை புரிந்து கொள்ள, அந்த அழைப்புக்கு ஏற்றவாறு எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவருடைய நல்வாழ்வை நீர் திறம்பட உருவாக்கி, நாங்கள் வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் நிறைவாய் கொண்டு வந்து கடைசியாய் எங்களை உலகத்திலே கொண்டு வந்த ஆண்டவர் சுவாமி. எப்பொழுதும் எங்களுடைய நலன்களிலும் எங்களுடைய வாழ்விலும் நீர் அக்கறை செலுத்துகின்ற ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் சுவாமி. இந்த நாட்களிலே அந்த பாக்கியத்தை அனுபவித்தவர்களாய் எங்களுக்கு பின்னாலே வருகின்ற சந்ததிக்கு ஏற்ற ஒரு வாழ்வை நாங்கள் அமைக்க நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த அறைகூவலுக்கு நாங்கள் செவி சாய்த்து, எங்கள் பொறுப்புகளை நாங்கள் சரிவர நிறைவேற்றி உமக்கு கணக்கு ஒப்புவிக்க நீர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் கிருபியாய் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்களுடைய பிழையான பாவனையினால், எங்களுடைய பிழையான வழிநடத்தலினால், எங்களுடைய சுயநல சிந்தனைகளினால் சுவாமி என்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுற்றுச்சூழலுக்காய் உங்களுடைய சமூகத்திலே மன்றாடி இருக்கின்றோம். இதன் பாதிப்பினால் பலவிதமான சவால்களை எதிர்கொள்ளுகின்ற சமுதாயத்துக்காய் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோம். உங்களுடைய மேலான வழிநடத்திலே நீர் கொடுத்தது பாதுகாக்கும்படிக்காய் மன்றாடுகின்றோம். உமக்கேற்ற பாத்திரங்களாக உங்களுடைய படைப்புகளை பராமரிக்கிறவர்களாய் உங்கள் வாழ்வு மாற நீர் உதவி செய். அன்பின் கரத்திலே ஒருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுடைய நிலைப்பினார். ஆமென். நிறைய ஆசீர்வாதத்தை கேட்போமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.